ஹே கைஸ், அட்லி அவர்களுடைய அடுத்த படத்தை பத்தின ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட்லி அவர்கள் பாத்தீங்கன்னா ராஜாராணி படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்களை வைத்து பாத்தீங்கன்னா தெரி, மெர்சல், பிகில் அப்படின்னு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு பாலிவுட்ல பாத்தீங்கன்னா ஷாருக் கான் அவர்களை வைத்து ஜவான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை பாத்தீங்கன்னா கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா 2200 கோடிக்கு மேல வசூல் செஞ்சுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த நிலையில அவருடைய அடுத்த படம் யாரோட இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து சல்மான் கான், கமலஹாசன் இது போன்ற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அடிபட்டுட்டு வந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த படத்துக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த படத்துல யாரு நடிக்க போறா, யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறா அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நேற்று வெளியே இருந்தது. அதை தொடர்ந்து இந்த படத்துல அல்லு அர்ஜுன் அவர்கள் பாத்தீங்கன்னா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தை சன் பிக்சர் தான் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா நேத்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை படக்குழு அறிவிச்சுட்டாங்க. ஸோ நேத்து அல்லு அர்ஜுன் அவர்களுடைய பர்த்டே. ஸோ அதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு 700 கோடி பட்ஜெட்ல உருவாக போகுது அப்படிங்கிற தகவலும் பாத்தீங்கன்னா வெளிவந்திருக்கு. இந்த படம் ஒரு சயின்ஸ் பிக்சர் மூவியா பாத்தீங்கன்னா உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா தகவல்ல வெளிவந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக விஎஃப்எக்ஸ் ஒர்க் யார் ஒர்க் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்வல், டிசி இது போன்ற படங்களுக்கு ஒர்க் பண்ண விஎஃப்எக்ஸ் டீம் தான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நேத்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அட்லி அவர்களுடைய கரியர்ல இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு மிகப்பெரிய படமா இந்த படம் இருக்க போகுது. ஸோ அல்லு அர்ஜுன் அவர்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்டா புஷ்பா 2 படத்துல நடிச்சு இந்த படம் பாத்தீங்கன்னா 1800 கோடிக்கு மேல வசூல் செஞ்சுச்சு அப்படின்னு படக்குழு பாத்தீங்கன்னா அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த படம் அட்லி அவர்களை சேர்ந்திருக்கிறதுனால இந்த படம் கண்டிப்பா 2000 கோடிக்கு மேல வசூல் செய்யும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில இருந்துட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், படம் எந்த மாதிரி உருவாக போகுது அப்படிங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்லி அவர்களுடைய டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் அவர்கள் நடிக்க போற இந்த படத்துக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.